Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள் அப்படிங்கிற கான்செப்ட். அதில் நமக்கு டிஸ்ஜங்ஷன், கன்ஜங்ஷன், டவுட்டாலஜி, கான்ட்ராடிக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ இனிஷியலி ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா டிஸ்ஜங்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எனி டூ ப்ரொபோசிஷன்ஸ் கேன் பி combined by a word or to form a compound proposition is said to be disjunction. Disjunction அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ரெண்டு ப்ரொபோசிஷன், டூ பி ஒரு ப்ரொபோசிஷன், கியூ ஒரு ப்ரொபோசிஷன் அப்படின்னா அது ரெண்டையும் ஆறுங்கிற ஒரு வார்த்தையால் கம்பைன் பண்ணி நம்ம எழுதணும். அப்படி எழுதி வர புது ப்ரொபோசிஷன் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிஸ்ஜங்ஷன் ஆஃப் தி ஒரிஜினல் ப்ரொபோசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை பி ஆர் கியூ. இந்த வி மாதிரி இருக்க நோட்டேஷனை நம்ம எப்படி படிக்கணும், பி ஆர் கியூ அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூத் டேபிள். ஸோ பி ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். கியூ வந்து ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இன்கேஸ் ரெண்டு வேரியபிளாக இருந்ததுன்னா, இதே மூணு வேரியபிள் இருந்ததுன்னா 4 ட்ரூ 4 ஃபால்ஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், அந்த மாதிரி எடுப்போம். ஸோ பின்னாடி பார்ப்போம் அதெல்லாம். இப்போ இந்த பி ஆர் கியூ அப்படின்னா என்னன்னா ஒரு ட்ரூ இருந்தாலும் ரிசல்டன்ட் ட்ரூ. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ப்ரொபோசிஷன்ல ஒன்னாவது ட்ரூ இருந்தாலும் யுவர் ஃபைனல் கன்க்ளூஷன் ஷுட் பி ட்ரூ. ஸோ இப்போ ரெண்டுமே ட்ரூ, ஸோ திஸ் ஆன்சர் இஸ் ட்ரூ. இங்கே ஒரு ட்ரூ இருக்கு, ஸோ ட்ரூ. ஒரு ட்ரூ இருக்கு, ஸோ தட் இட் இஸ் ட்ரூ. அங்கே ரெண்டுமே ஃபால்ஸுங்கிறதால இவர் ரிசல்டன்ட் இஸ் ஃபால்ஸ். அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். பிஆர்கியூ அப்படின்னா இங்கே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க. இஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ட்ரூத் வேல்யூ இஸ் ட்ரூ தென் தி ரிசல்டன்ட் இஸ் ட்ரூ, அதர்வைஸ் இட் இஸ் false. So resultant வந்து ஒரு ட்ரூத் வேல்யூ ட்ரூவா இருந்தாலும் your answer should be true. இதை நம்ம 1-0லையும் பார்ப்போம். இன்கேஸ் ட்ரூ டிஎஃப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேசாம 1-0ஸ்ல பேசுறோம் அப்படின்னா 1100 1010 அப்படின்னு எடுப்பீங்க. ட்ரூ எல்லாம் 1, ஃபால்ஸ் எல்லாம் 0. அப்போ பிஆர்கியூல என்ன வரும்னா இதோட ரிசல்டன்ட் 1 1 1 0. அட்லீஸ்ட் ஒரு 1 இருந்தாலும் இவர் ரிசல்டன்ட் இஸ் 1. அவ்வளவுதான். இதுதான் டிஸ்ஜங்ஷன் அப்படின்னா என்னங்கிறது. இதே மாதிரி கன்ஜங்ஷன் அப்படின்னா என்னன்னா அண்டு அப்படிங்கிற யூஸ் பண்ற வார்த்தை. ஸோ அதாவது அது வந்து ஆர்னா யூனியன், அண்டுனா இன்டர்செக்ஷன். அவ்வளவுதான். ஸோ இப்போ பி அண்டு கியூ ரெண்டையும் கம்பைன் பண்றது, அதுதான் சொல்றோம். இப்போ அங்க ட்ரூ ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூன்னு பேசணுமா, இங்க ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ். அவ்வளவுதான். ஸோ இப்போ பி அண்ட் கியூனா இஃப் போத் தி ட்ரூத் வேல்யூஸ் ஆர் ட்ரூ then the resultant is true, otherwise it is false, right? So ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் it is true, otherwise false. அப்படி இல்லைன்னா சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் your resultant is false. ஓகே, இப்போ பாருங்க P வந்து நமக்கு ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்கு, Q வந்து ட்ரூ ஃபால்ஸ்னு இருந்ததுன்னா இப்போ ஒரு ட்ரூ ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ நான் மேல டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன். which is equivalent to ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ். இங்க பாருங்க ஃபால்ஸ் இருக்கு, so false. Here we are having false, so this is false. So both are false, so இதுவும் false. இதே 1-0ல பேசுறீங்கன்னா 1100 1010 அப்படின்னு எடுத்தீங்கன்னா பி அண்ட் கியூல என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் மட்டும் தான் 1, ரிமைனிங் எல்லாமே 0. இதுதான் வந்து நமக்கு கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது. இதே நீங்க கன்ஜங்ஷனோட டெஃபினிஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா இதே டெஃபினிஷன் தான். எனி டூ ப்ரொபோசிஷன் கேன் பி கம்பைன்டு பை தி வேர்ட் ஆருக்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அண்டு அப்படின்னு எழுதணும். அண்டு தி காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன் இஸ் செட் டு பி டிஸ்ஜங்ஷனுக்கு பதில் கன்ஜங்ஷன் அப்படின்னு எழுத வேண்டியதான். அவ்வளவுதான். அப்ப இந்த ஒரு டெஃபினிஷன் படிச்சீங்கன்னா விச் இஸ் ஈக்குவலன்ட் டு தி போத் தி டெஃபினிஷன். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நெகேஷன். நெகேஷன்னா நமக்கு தெரியும் ஆப்போசிட். ஒரு ப்ரொபோசிஷன் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட். இப்போ பி அப்படின்னு இருக்குன்னா நெகேஷன்ன்றது இதுதான் நெகேஷன் ஆஃப் பி அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். ஆர் இந்த நோட்டேஷன் டில்டா சிம்பிள், இந்த சிம்பிளையும் யூஸ் பண்ணலாம். மற்ற நம்ம மேக்சிமம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவோம் நெகேஷன் ஆஃப் பிக்கு. ஸோ இதுவுமே நோட்டேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பி வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குன்னா நெகேஷன் ஆஃப் பி என்ன, அதோட ஆப்போசிட். ட்ரூ இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருந்தா ட்ரூ. அவ்வளவுதான். இதுதான் நெகேஷன். ஓகே, அடுத்தது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இஃப் பி தென் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. பி இம்ப்ளைஸ் கியூ. பி இந்த ஆரோ இருந்ததுன்னா இம்ப்ளைஸ், ரெண்டு பக்கம் ஆரோ இருந்ததுன்னா அது வேற. ஸோ எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். இஃப் பி தென் கியூ இதை எப்படி படிக்கணும், நம்ம பி தென் கியூ அப்படின்னு படிக்கணும். இஃப் பி தென் கியூ அப்படின்னா இஃப் பி ஹாஸ் தி ட்ரூத் வேல்யூ 3 and Q has the truth value F அப்படின்னு இருந்தா மட்டும்தான் your resultant should be false, otherwise it is true. அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஒன்னு ட்ரூ ஆகும், செகண்ட் ஒன் ஃபால்ஸா இருந்தாலும் மட்டும்தான் உங்களோட ரிசல்டன்ட் ஃபால்ஸ், மற்ற எல்லா கேஸ்லயும் ட்ரூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி வந்து ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ்னு இருக்குன்னு வைங்க Q. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தோட ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ செகண்ட் ஒன் ஃபால்ஸ் இருந்தா மட்டும்தான் ஃபால்ஸ். இங்க பாருங்க ட்ரூ ஃபால்ஸ், ஸோ இது மட்டும்தான் ஃபால்ஸ், மற்ற எல்லா கேஸ்லயும் என்னது ட்ரூ. இந்த ரிசல்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், பின்னாடி ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் நான் இதை டெஃபினிஷன்ஸ்லாம் கிளியரா சொல்றேன். ஓகே, ஆர் இதே 1-0ல பேசுறீங்கனால அதே தான். ஃபர்ஸ்ட்ல 1 செகண்ட்ல 0 இருந்தா மட்டும்தான் 0, அதர்வைஸ் இட் இஸ்
1. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிசல்ட். ஓகே, இது என்னது, இந்த ஆரோவை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இஃப் பி தென் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ரெண்டு பக்கமும் ட்ரூ. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த மாதிரி ஆரோவில் சொன்னாலும் சரி, ஆர் இந்த மாதிரி ஆரோவில் டிஃபைன் பண்ணாலும் சரி. இதோட மீனிங் என்ன, பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ. அப்போ ரெண்டு பக்கமே ட்ரூ. இது எப்போ வரும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி. அப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தால் அவங்கள ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ ஐடென்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான். ஸோ இங்கே சொல்லியிருக்க பாருங்க, பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ, இஃப் போத் பி அண்ட் கியூ ஹேவ் தி ஐடென்டிக்கல் ட்ரூத் வேல்யூ, த ரிசல்டன்ட் இஸ் ட்ரூ, அதர்வைஸ் இட் இஸ் ஃபால்ஸ். அப்போ ஐடென்டிக்கல்னா என்ன அர்த்தம், ஒரே மாதிரி இருக்கிறது. இப்போ ரெண்டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சொல்லுவாங்களா, ஒரே மாதிரி இருக்கவங்க. அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, மற்ற எல்லா கேஸ்லையும் ஃபால்ஸ். அப்படின்னா என்ன, இப்போ பியோட ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், கியூவோட ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஃபால்ஸ்னு தெரியும். இப்போ பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூனா ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். அப்போ இங்கே ரெண்டுமே ட்ரூவாக இருக்கு, ஆன்சர் ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கு, ஆன்சர் ட்ரூ. மற்ற ரெண்டு கேஸ்லையும் ஃபால்ஸ். அவ்வளோதான், இதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இதே நம்ம இதில் 1 பேசுகிறோம், 1100 1010 எடுக்கிறோம்னா பி இஃப் அண்ட் ஒன்லி கியூ. அப்போ ரெண்டுமே 1 இருந்தால் ஆன்சர் 1, ரெண்டுமே 0 இருந்தால் ஆன்சர் 1, அதர்வைஸ் தே ஆர் 0. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, தட்ஸ் இட். இதுதான் வந்து பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே நம்ம ப்ராப்ளம்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டாட்டாலஜி ஆர் டாட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டாட்டாலஜி அப்படின்னா ஆல் தி ரிசல்டன்ட் வேல்யூஸ் ஆர் ட்ரூ, யுவர் ஃபைனல் ரிசல்டன்ட் ஷுட் பி ட்ரூவா இருந்தா இட் இஸ் கால்ட் அஸ் டாட்டாலஜி. ஓகே, டாட்டாலஜினா ஃபைனலா வர அந்த ஆன்சர், நம்ம சால்வ் பண்ணி வர ஃபைனல் ஆன்சர் வந்து ட்ரூவா மட்டும் இருக்கணும். ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் இட் இஸ் நாட் அ டாட்டாலஜி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆர் நெகேஷன் ஆஃப் பி அப்படி எடுக்கிறோன்னு வைங்க. இதோட காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன் என்னன்னு பாருங்க. இப்போ பினா என்ன, ஒரே ஒரு வேரியபிள் இருந்தால் ஜஸ்ட் ட்ரூ ஃபால்ஸ் மட்டும், ரெண்டு வேரியபிள் இருந்தால் 4. ஸோ இப்போ ஆக்சுவலி ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்னு ரெண்டு கலெக்ஷன் வருமா. ஸோ அப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து 2. இப்போ நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் இருக்குன்னா 2^1. அப்போ நமக்கு அவுட்புட் 2 தான் வரப்போகுது. ரெண்டு வேரியபிள்னா 2^2 4 வரும். 3 வேரியபிள்னா 2^3. அப்போ 8 என்ட்ரிஸ் எடுக்கணும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் 3 வேரியபிள் வரைக்கும் தான் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் பார்த்தா போதும். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். நெகேஷன் ஆஃப் பினா என்ன, இதோட ஆப்போசிட், ட்ரூவோட ஆப்போசிட் ஃபால்ஸ், ஃபால்ஸோட ஆப்போசிட் ட்ரூ. அவ்வளோதான். அப்போ பி ஆர் நெகேஷன் ஆஃப் கியூ. ரிமெம்பர் தட் நம்ம இப்போ தான் ஆரோட வேல்யூ பேசணும். ஆர்னா என்ன, ஒரு ட்ரூ இருந்தாலும் ரிசல்டன்ட் ட்ரூ. ரைட், இங்கே ரெண்டுத்துலையுமே ட்ரூ இஸ் தேர், ஸோ த ரிசல்டன்ட் இஸ் ட்ரூ. இதுலேயும் ட்ரூ இருக்கு, ஸோ த ரிசல்டன்ட் இஸ் ட்ரூ. அப்போ ரெண்டுமே ட்ரூவா வந்ததுனால, அதாவது ஆல் தி ரிசல்டன்ட்ஸ் ஆர் ட்ரூ வந்ததால பி ஆர் நெகேஷன் ஆஃப் பி இஸ் அ டாட்டாலஜி. அவ்வளோதான், முடிஞ்சுது. அடுத்து கான்ட்ராடிக்ஷன், அப்படியே ஆப்போசிட். டாட்டாலஜிக்கு அப்படியே ஆப்போசிட். அங்கே எல்லாமே ட்ரூவாக வரணும், இங்கே எல்லாமே ஃபால்ஸாக வரணும். ஆல் தி ரிசல்டன்ட் வேல்யூஸ் ஆர் ஃபால்ஸு. அதாவது காம்பவுண்ட் ப்ரொபோசிஷனோட ஆல் தி ரிசல்டன்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸாக இருக்கணும். லாஸ்ட் ஆன்சர், அந்த ஆன்சர் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கான்ட்ராடிக்ஷன். இப்போ முன்னாடி பார்த்தா அதே எக்ஸாம்பிள் தான். அங்கே ஆருக்கு பதில் அண்டு போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஏன்னா அண்டுனா ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ். ரைட், பி அண்டு நெகேஷன் ஆஃப் பி. இப்போ பாருங்க, பீனா என்ன, டி அண்ட் ஃபால்ஸ் மட்டும் வரும். நெகேஷன் ஆஃப் பீனா என்ன, ஃபால்ஸ் அண்டு ட்ரூ. இப்போ அண்டுனா என்ன ஆப்ரேஷன் நமக்கு, அண்டுனா ஒரு ட்ரூ இருந்தாலும் சரி, ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் யுவர் ரிசல்டன்ட் இஸ் ஃபால்ஸ். ரெண்டுலேயே ஒரு ஃபால்ஸ் இருக்கு, ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ் இஸ் தேர், ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். தட்ஃபோர் பி அண்டு நெகேஷன் ஆஃப் பி இஸ் அ கான்ட்ராடிக்ஷன். அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளுக்கு கான்ட்ராடிக்ஷனோட டெஃபினிஷன். அண்ட் டாட்டாலஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்றது அடுத்த ஒரு டெஃபினிஷன். டாட்டாலஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னா இஃப் பி அண்ட் கியூ ஆர் டாட்டாலஜிக்கலி ஈக்குவலண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி, தட் இஸ் பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ இஸ் அ டாட்டாலஜி. ஸோ இங்கே பி இல்லை, இங்கே ஏ இங்கே பின்னு எடுத்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் டாட்டாலஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னா ஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி இஸ் ஏ டாட்டாலஜி அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா என்ன கண்டிஷன், ஐடென்டிக்கலாக இருக்கணும், ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ ஏ அண்ட் பின்னு ரெண்டு டாட்டாலஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம ரெண்டு ப்ரொபோசிஷன் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி, இது வந்து டாட்டாலஜியாக இருக்கணும். டாட்டாலஜினா இதோட ஆன்சர் எல்லாமே ட்ரூவாக இருக்கணும். தட் இஸ் இட் இஸ் டினோட்டட் ஆஸ் ஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆரோ. இதையும் நம்ம இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பேசுவோம். பட் இந்த ஆரோக்கும் இந்த ஆரோக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா இங்கே டபுள் லைன் போட்டு ஆரோ பேசுவோம். தட்ஸ் இட். இதுதான் வந்து இந்த டாட்டாலஜிக்கலி ஈக்குவலண்ட்டுக்கான நோட்டேஷன். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபைனல் ஆன்சர் நமக்கு ட்ரூவா வரணும். அப்படி வந்ததுன்னா தே ஆர் டாட்டாலஜிக்கலி ஈக்குவலண்ட். தென் டூயாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட், two formulas A and B are said to be duals of each other. Dualsனா Aக்கு B dual, Bக்கு A dual அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா if either one can be obtained from the other by replacing and by R or R by and, true by false, false by true, 1 by 0, 0 by 1. அதாவது ஒன்று இன்னொன்றுக்கு எப்போ டூயல் சொல்லுவோம்னா நான் ட்ரூ எல்லாம் ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் எல்லாம் ட்ரூ ஆகும், அண்டு ஆறா ஆறு அண்டா மாற்றி
நம்மளுக்கு வர்றதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க டூயல் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் டினோட்டட் பை ஏ ஸ்டார் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் டூயலுக்கு. த டூயல் ஆஃப் negation of p r q and r is negation of p and q and r. இப்போ பாருங்க நோட்டேஷன் மாத்திருக்கோம் பாருங்க, negation of p r q க்கு பதில் and q and q க்கு பதில் r q. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் டூயல் அப்படின்னு சொல்றோம். தட்ஸ் இட். ஸோ அப்போ டூயல்னா ஒன்றும் இல்லை, அந்த நோட்டேஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸை மாத்தினீங்க அப்படின்னா வர ரிசல்டன்ட் அதுதான் நம்ம டூயல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் based on this truth table. Okay, construct a truth table for the following. First one p and negation of p. Second one p and negation of p. Okay, this is r and this is and. Okay, solution. இப்போ p and negation of p ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துக்கலாம் ஒரே இதில். ஸோ p எழுதிக்கிறேன், q எழுதி negation of p எழுதியாச்சு. p and negation of p. அண்டுனா என்ன அர்த்தம்? ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ், ரெண்டுல ஒரு ஃபால்ஸ் இருக்கு ஸோ ஃபால்ஸ், ஒரு ஃபால்ஸ் இருக்கு ஸோ ஃபால்ஸ். p r negation of p னா என்ன? ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ, ஸோ ட்ரூ இருக்கு, இது ரெண்டுல ஒரு ட்ரூ இருக்கு, ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. அவ்வளோதான். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளோட ஆன்சர். ஓகே ரைட். ஸோ ஜஸ்ட் இதில் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்கமிங் வீடியோவில் இதில் பேஸ் பண்ணியிருக்க நிறைய ட்ரூத் டேபிள் சால்வ் பண்ணுவோம். அந்த டாட்டாலஜி, கான்ட்ராடிக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் அதோட எக்ஸ்டென்ஷனாக பிசிஎன்எஃப், பிடிஎன்எஃப், நார்மல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். இதில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்ரோடக்ஷன், பேசிக்ஸ், என்னென்ன டெஃபினிஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அண்ட் தென் ஐ எம் கிவிங் ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதை நம்ம ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிளே பார்த்த விஷயம் தான், இதை ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம்பிளாக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்டு conditions எல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.